தெனாலிராமன் கதைகள் 211. மன்னரின் கோபம். விஜயநகர பேரரசின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை மிக கடுமையான கோபத்தில் இருந்தார். அரண்மனை தோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் சரியாக நடக்கவில்லை என்பதற்காக தலைமை தோட்டக்காரருக்கு மரண தண்டனை விதிப்பதாக ஆத்திரத்தில் அறிவித்தார். மன்னரின் கோபம் தனியாத நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. யாராவது குறுக்கே பேசினால் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தில் அமைச்சர்கள் அமைதி காத்தனர். தெனாலிராமன் நிலைமையை உணர்ந்தான். ஆறுவது சினம் என்பதை மன்னருக்கு புரிய வைக்க எண்ணினான். அவன் ஒரு மண்பானையில் சுட சுட கொதிக்கும் கஞ்சியை எடுத்துக்கொண்டு மன்னர் முன்னால் சென்றான். மன்னர் ஆச்சரியத்துடன், ராமகிருஷ்ணா, இந்த சமயத்தில் இது எதற்கு என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக, மன்னா, இது மிகவும் சுவையான கஞ்சி, இப்போதே குடித்தால் இதன் சுவை அற்புதம் என்றான். மன்னர் கஞ்சியை தொடப்போனார். ஆனால் அதன் வெப்பம் தாங்காமல் கையை எடுத்தார். என்ன முட்டாள்தனம் ராமகிருஷ்ணா, இவ்வளவு சூடாக இருக்கும்போது இதை எப்படி குடிக்க முடியும்? சிறிது ஆற வேண்டாமா என்று கடிந்து கொண்டார். உடனே தெனாலிராமன் பணிவுடன், உண்மைதான் மன்னா, இந்த கஞ்சி ஆறிய பிறகு குடித்தால் உடலுக்கு நல்லது. அதுபோலத்தான் உங்கள் கோபமும். இப்போது நீங்கள் கொதிக்கும் கஞ்சி போல இருக்கிறீர்கள். இந்த நிலையில் எடுக்கும் முடிவு மரண தண்டனை, பலரை சுட்டெரிக்கும். கஞ்சி ஆற நேரம் கொடுப்பது போல உங்கள் கோபம் ஆற சிறிது நேரம் கொடுங்கள். அதன் பிறகு அந்த தோட்டக்காரரின் தவறை ஆராயுங்கள் என்றான். மன்னர் தன் தவறை உணர்ந்தார். சினம் ஆறிய பிறகு யோசித்த போது ஒரு சிறிய தவறுக்காக தரப்பட்ட மரண தண்டனை மிக அதிகம் என்று தோன்றியது. உடனே அந்த தண்டனையை ரத்து செய்து தோட்டக்காரரை எச்சரித்து அனுப்பினார். ஆறுவது சினம் என்ற ஔவையின் வாக்கின் மகத்துவத்தை தெனாலிராமன் மன்னருக்கு அழகாக உணர்த்தினான். நீதி. சினம் என்னும் நெருப்பு ஆறும் வரை பொறுமையாக காத்திருந்தால் அறிவு தெளிவு பெற்று சரியான பாதையை காட்டும். இதத்தான் முன்னோர்கள் கோபத்திலையும் சந்தோஷத்திலையும் எந்த முடிவும் எடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.